ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த அரசாங்கம் அலி கமேனி அவர்கள் உயிரிழந்ததற்கு எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை, ஒரு அனுதாபங்களையும் தெரிவிக்கவில்லை. இந்தியாவே இதுவரையிலே அயத்துல்லா கொமேனியுடைய மரணத்திற்கான இரங்கலை பகிரங்கமாக எந்த இடத்திலும் தெரிவிக்கிறது. எப்படியாவது அமெரிக்காவுடைய கோபத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தி பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ராஜபக்ச சப்போர்ட்டர்ஸ் நாங்க கோவிட் ஊசியும் வாங்கணும், தடுப்பூசி வாங்கி நாட்டு மக்களையும் பாதுகாத்தோம். அப்ப அது செஞ்சுட்டு எங்களுக்கு டாலர் அதனால இல்லாம போயிடுச்சு. யாரை அவங்க சொல்லி யாரை ஏமாத்த பார்க்கிறாங்க? நாட்டை திவாலாக்குவதற்கு காரணம் இந்த 3 சகோதரர்கள் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஒரு சரிவை காட்டுது, ரைட்? அந்த டைம் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தனியா தாங்கி பிடிக்கிறாரு ஏதோ ஒரு ஸ்பீச் மூலமா. சோ இது ஒன் மேன் ஷோன்னு தான் நடக்குது. அரசாங்கத்துல இருக்க பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களோ அவர்களுக்கு சரியாக சொல்லிடுறேன். மார்ச் 31 இந்த உயிர்த்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை இது 3வது குற்றவாளியாக தான் இவர் பெயரிடப்பட்டது. எனவே இவருக்கு மேல் இன்னும் 2 இருக்கின்றார்கள். அவர் யார்? லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம் ஜிக்ஷன். கிட்டத்தட்ட 40 நாள்களை தாண்டிய பின் இன்று சந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதல்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றி நன்றி. இப்போ நாடளாவிய ரீதியில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் இப்போ நாங்கள் வரும்போதே எங்களுக்கு தெரியும் இருக்கின்ற எல்லா பெட்ரோல் ஷெட்டுக்கு முன்னாலேயும் நீண்ட வரிசைகள், ரைட்? அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மக்கள் எல்லா பகுதி இலங்கையில் கொழும்புல மாத்திரமல்ல, இலங்கையில் எல்லா பகுதிகளிலையும் இப்போ நாங்கள் ஒரு பெட்ரோல் ஷெட்டுக்கு முன்னால் போனால் நீண்ட வரிசைகள் இருந்து தான் பெட்ரோல் அடித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதற்கு என்ன காரணம் என்பதும் எங்களுக்கு தெரியும். சர்வதேச ரீதியாக ஒரு போர் பதற்றம், மத்திய போர் பதற்றம், அதன் காரணமாக பல நெருக்கடிகளுக்கு இப்போ பல நாடுகள் முகம் கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ இதை வச்சு எதிர்கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் பல்வேறு பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம் நேற்று பார்லிமென்றத்தில் கூட அவங்க சொல்றதெல்லாம் என்ன, இதை நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இந்த அரசாங்கம் இதை சரியாக பிளான் பண்ணியிருந்தால் இன்னைக்கு QR கொடுத்தும் நாங்கள் வரிசைகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் இருக்க வேண்டிய அவசரம் இருக்காது. இவங்க லேட் பண்ணிட்டாங்க, இதை சிஸ்டத்தை இவங்க சரியாக மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? QR இல்லாமலும் விநியோகிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் பொதுமக்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு பயத்திலே அவர்கள் அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை அவருடைய வீடுகளிலே கொண்டு போய் அதிகப்படியான எரிபொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது இதைவிட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்தது. என்றால் எதிர்வரக்கூடிய காலங்கள், அடுத்தடுத்த மாதங்கள் என்பது அதிகமான சூடு ஏற்படக்கூடிய காலம். ஏப்ரல் மாதம் என்கும்போது சூரியன் இலங்கையை அண்மிக்கக்கூடிய ஒரு சூழலாக, அந்த மாதிரியான சூழல்களை சில நேரம் வீடுகளுக்குள்ளே வெடிப்புகள், எரிப்பு சம்பவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சிந்தித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழலே ஏற்கனவே இலங்கைக்குள்ளே அமுல்படுத்தப்பட்ட QR கோட் முறையை கொண்டு வருகின்ற போது அந்தந்த வாகனங்களுக்கும் அதை கட்டுப்படுத்த முடியும். அதிகமான பெட்ரோலியங்களை சில சந்தர்ப்பங்களில் அப்படியும் சேமித்து வைக்கக்கூடிய இருப்பார்கள். 5 லிட்டர் பெட்ரோலுக்கு ஓடாதவங்க அடுத்த வாரத்துக்குரிய 5 லிட்டர் எடுக்கணுமாக இருந்தால் அவங்க அது இருக்கக்கூடிய 5 லிட்டர் எடுத்து வச்சு போட்டு சில நேரம் வருவாங்க. சிலர் சிந்திச்சு இல்லை எங்களுக்கு இருக்கும்போது ஓடுவோம், இல்லாத போது நாங்கள் நிற்போம் என்று எல்லோரும் மாதிரி நாங்கள் பொதுவாகவே சமமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம் என்று சுயநலம் இல்லாதவர்கள் சிந்திக்கக்கூடியவங்க பொதுவாக இருப்பேன். என்னை பொறுத்தவரை நான் கிடைக்கிறத எடுத்தால் இருக்கும் வரைக்கும் ஓடுவோம், இல்லாட்டி நடப்போம். இப்படி தான் எங்கள் நிலைப்பாட்டு. இதுதான் ஒரு பொதுப்படையான மக்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். சுயநலமாக சிந்திக்கப்படாது. சுயநலமாக சிந்திக்கின்றவர்கள் தான் அதை சேமித்து வைப்பதும் அதை ஒழித்து வைப்பதும் அந்த ஒழித்து வைத்த வியாபாரங்களில் ஈடுபது அதிகப்படியான விற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவ நிலைமையை ஏற்படுத்து சுயநலமிக்கவர்கள் தான் அதை செய்வார்கள். எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தான் QR கொண்டு வருது. QR கோட் போட்டிருக்கிறதுக்காக தற்போதைய ஸ்டாக் இல்லை என்றோ அல்லது சேமிப்பு களஞ்சியத்திலே இல்லாமல் போய்விட்டதோ என்றது அர்த்தம் இல்லை. நேற்றைய தினமும் எரிபொருள்
கப்பல் ஒன்று வந்திருக்கின்றது. எனவே வருகின்றதுங்க. பொதுவாக அந்த இயற்கை அனர்த்தம் வருகின்றது, இந்த மாதிரியான யுத்தங்கள் ஏற்படுகின்றது யாரும் எதிர்வு கூறி நடக்கக்கூடிய ஒரு விடயங்கள் அல்ல. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதென்பது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. ஓமானிலே பேச்சுவார்த்தை, ஓமானுடைய மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எதிர்பாராத விதமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள். அது கிட்டத்தட்ட இப்போது ஒரு மாதத்தை எட்டுகின்றார்கள், 4வது வாரம் இது நடந்து கொண்டிருக்கின்றது. சில நேரம் இந்த போர் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய எரிபொருள் தட்டுப்பாடு, அதுக்கு அடுத்தது ஹைட்ரோ பவர், நீரியல் ரீதியாக உற்பத்தி செய்யக்கூடியது, அதே நேரம் அனல் மின் சக்தி நிலையத்தினூடாக உற்பத்தி என்பது சில நேரம் குறைவடையும். எனவே அடுத்தது ஜெனரேட்டருக்கு தான் போக வேண்டி வரும். அப்போ எனக்கு சில நேரம் மின் கட்டணங்கள் உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் சர்வதேச ரீதியிலும் பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. இந்த யுத்த நிலை என்பது, அது மத்திய கிழக்கிலே ஏற்படக்கூடிய யுத்தம் என்பது பொதுவாக உலக நாடுகள் முழுவதையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. என்றால் அது முழுக்க முழுக்க எரிபொருளை நம்பியே பொருளாதாரங்கள் எல்லாம் சுற்றி சுழன்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால், இதற்கு முன் ரஷ்யாவுக்கும் அது யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் பெரிய அளவு பாதிப்பு இடம்பெறவில்லை. அதுவும் மிகப்பெரிய யுத்தம், நீண்ட கால யுத்தம் நடந்தது. ஆனால் மத்திய கிழக்கு யுத்தம் என்பது பொதுவாக எல்லா நாடுகளையுமே பாதிக்கும். இலங்கையிலே இதுவரையிலே கேஸ் போலின் வரவில்லை. இப்போதுதான் இந்த QR கோட் நிறைக்க காரணத்தால் மக்களுடைய அந்த பயத்தின் காரணமாகத்தான் பெட்ரோல் இல்லாமல் போய்விடும். எந்த இடத்துலையும் பெட்ரோல் இல்லை என்று திரும்பி போகவில்லை. கியூ வரிசையில் நிற்கின்றது. ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒரு 1.5 மணித்தியாலத்துக்குள்ளுக்கும் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு போய்கின்றிருக்கிறாங்க. எல்லாரும் தங்களை ஸ்டாண்ட் பை வைத்துக்கிறதுக்காக ஃபுல் டேங்க் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி தட்டுப்பாடு அந்த களஞ்சியத்தில் இல்லாத நிலை இல்லை. 1 மாத காலத்திற்கான களஞ்சியம் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட நீண்ட காலமாக களஞ்சியப்படுத்தல் என்பது புதிதாக எதுவும் நிர்மாணிக்கப்படவில்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன் எந்த தேவைக்காக களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டோ அந்த களஞ்சியத்தை தான் இன்றைக்கு வரைக்குமே செஞ்சுட்டு போகிறாங்க. புதிய களஞ்சியங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. இன்னும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க, மேனேஜ் பண்ணிக்கணும் போகிறாங்க. முந்தி ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணவங்க இப்போ 1 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க டெண்டரை போட்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ எனவே அந்த சூழலின் அடிப்படையில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதற்கும் எரிபொருளுடைய விலை உயர்வதற்குமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை சமாளிக்க வேண்டும். அதனால் எரிபொருளுடைய விலை மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கை வெறுமனே 24 ரூபாய் 30 ரூபாய்க்கு உட்பட்ட கணக்கை தான் கூட்டியிருக்கின்றார். சில ஊடகங்களிலே தெரிவிக்க அது கூட்டியது போதாது. இந்தியாவை பொறுத்தவரையில் 100 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு போயிருக்கிறது பெட்ரோல். ஆனால் இலங்கை அந்தளவு தூரம் ஏற்றவில்லை. இந்த 24 ரூபாய் ஏற்றியதை கூட அரசியல் மயப்படுத்தி கொண்டு அரசியலாக்கி கொண்டு எதிர்கட்சியினர் அனாதரவாக ஆதியலாக நிற்கக்கூடிய எதிர்த்தரப்பினர்கள் இதையே அரசியலாக பார்க்கின்றார்கள். இந்த யுத்தத்தை கூட அவர்களுக்கு அரசியலுக்காக பயன்படுத்த தான் முனைகின்றார்கள். சில சிறுபான்மை கட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் பழக்கப்பட்ட எந்த அரசியலில் இருக்கிறார்களோ அதை இன்னும் விடுபடவில்லை. அதிலிருந்து காலம் மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள், மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது என்பதை உணராமல் இன்னமும் திரும்ப திரும்ப அவர்கள் அந்த இனவாதம் பேசி இனவாதத்திற்குள் கொண்டு சென்று மக்களை நாங்கள் அதை வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும், மக்களை எங்களோடு வைத்துக்கொள்ள முடியும் என்ற எத்தனைப்பிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை விட்டு வெளியில் வர முயற்சிக்கிறார்கள். நேற்றைய தினம் நாங்கள் தொடர்ந்து பேசும்போது அதில் பேச முடியும். ஒரு சிலர்கள் அதைத்தான் இந்த யுத்தத்திற்கான ஆதரவு வழங்குவது அல்லது யுத்தத்தை பற்றி பேசுவது, அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அல்லது அரசாங்கம் இதுக்கு ஆதரவு வழங்கவில்லை, பகிரங்கமான ஒரு அறிக்கை விடவில்லை, இது போன்ற விடயங்களை பேசி ஒரு குறித்த தரப்பினர், குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசி தங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் முயற்சிக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொல்ல வர விடயம் பார்லிமெண்ட் உறுப்பினர் நிசாம் காரியப்பருடைய கருத்தாக இருக்கிறோம். காரணம் அவர் சொன்னார், இல்லை அவர் அவர்கள்லாம் பழுத்த அரசியல்வாதிகள், அவர்களெல்லாம் இவ்வாறு பேசுகிறார்கள் என்பது ஒரு வெக்கி தலைவர். அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்லணும். அப்போ நேற்று பார்லிமெண்டத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சொல்லியிருந்தார், ஜனாதிபதி தலைமையில் நடைபெறுகின்ற இஃப்தார் நிகழ்ச்சியை நான் புறக்கணிக்கின்றேன், நான் செல்ல மாட்டேன், மற்றவர்களும் செல்ல கூடாது என்பதை சொல்கிறார். அவர் செல்வது செல்லாதது அவருடைய விருப்பம், மற்றவர்கள் செல்லக்கூடாது என்பது சொல்வதற்கு அது முடியாத ஒரு காரியம். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே அந்த நிசாம் காரியப்பர் 3 விதமாக பார்க்கலாம். ஒரு மத ரீதியாக பார்க்கின்ற போது எல்லா மதங்களுமே விருந்தோம்பலை கட்டாயப்படுத்துகின்றது. அன்னதானங்கள் அல்லது விருந்தோம்பல்கள் என்பது எல்லா மதங்களுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம். இது ஒரு அன்னதானம் போன்ற ஒரு விடயம் தான். பசித்திருந்து 13-14 மணித்தியாலம் பசித்திருந்து அவர்கள் அந்த நோன்பை திறக்கின்ற நேரம் என்பது ஒரு
அதுக்கு இறைவன் அளவில்லாத மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் அதை குறிப்பிடுகிறான். எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தை இன்னும் ஒரு சமூகம் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஜனாதிபதி என்பவர் நாட்டுக்கும் ஜனாதிபதியாக இருந்த போதிலும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை அவர் மதித்து முஸ்லீம் பிரதிநிதிகளையும் அதே நேரம் ஏனைய பிரதிநிதிகளையும் அழைத்து இவ்வாறான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்லையும் இந்த மக்களை மதிக்க வேண்டும், முஸ்லீம் சமூகத்துக்கு அந்த உத்தரவாதத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்து மதிப்பளித்து அவர்களை கூப்பிடுகின்ற போது அதை மதிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டினுடைய ஒரு முதல் மனிதர், அவர் இதை அழைக்கின்ற போது அதை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று சொல்லுகின்றதோடு அவருடைய மட்டத்தை அவர் சமூக மட்டத்திலே கொண்டு சேர்க்கிறார். எந்த அளவு கீழ் மட்டத்திலே இருக்கிறேன் என்பதை அவர் உணர்த்தி அவர் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த அரசாங்கம் ஈரான் அதி உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் உயிரிழந்ததற்கு எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை, ஒரு அனுதாபங்களையும் தெரிவிக்கவில்லை. இவர்கள் நடுநிலையாக இருந்தார்கள் சரி, ஆனால் ஒரு உச்ச தலைவர் இருந்ததற்கு ஒரு அனுதாபங்களை தெரிவித்திருக்கலாம் என்ற நடுநிலை என்பது என்னை பொறுத்தவரையிலே அரசாங்கம் வார்த்தை பிரயோகத்தினூடாக நடுநிலை என்பதை சொல்லுகின்றார்கள். நடுநிலை என்பது ஒன்று இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகின்ற விடையும் இது கட்சியுடைய நிலைப்பாடோ அல்லது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு நான் சொல்லுகிறேன். நடுநிலை என்பது ஒன்று இல்லை. நடுநிலை என்று சொல்லுகின்றவர்கள் ஒன்று பாதிக்கப்பட்டவர் சார்ந்து அவர்கள் முடிவெடுத்து அவர்களோடு நின்று பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள். யுத்தத்தின் போது அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுக்கு நாங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்களை பகைத்துக்கு நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். ஆனால் இவர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய சில வேலை திட்டங்களை பார்க்கின்ற போது பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர்களுக்காக அவர்கள் சில விடயங்களை செயல் ரீதியாக செய்வார். நடுநிலை என்பது அல்லது பாதிக்கப்பட்டவனுக்கு அனுதாபத்தையோ அல்லது ஆதரவையோ வழங்க முடியாது, அவனோடு போனால் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் எங்களோட கோபித்துக் கொள்வார் என்று அவர்களோடு அண்டி நிற்பது. உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலே நம்மை போன்று ஒரு வல்லரசான நாடு. இந்தியாவே இதுவரையிலே ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணத்திற்கான இரங்கலை பகிரங்கமாக எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா இஸ்ரேலோடு தான் அவர்களோடு இணைந்து தான் இவருடைய செயற்பாடுகள் இருக்குது. இப்போதுதான் ஓரளவு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிலே கொஞ்சம் வெளியேறி வந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சில விடயங்களை மெதுவாக செய்து கொண்டு போகின்றார்கள். அமெரிக்கா ரஷ்யாவிடம் நீங்கள் எரிபொருட்களை வாங்குங்கள், 30% வாங்குங்கள் என்ற ஒரு அனுமதியை கொடுத்ததன் பின்னர் கொஞ்சம் அவர்களை விட்டு இவர்கள் தோல்வி அடைந்து கொண்டு போகின்றார்கள் என்ற பின்னர் தான் கொஞ்சம் ஈரானுடைய நிலைப்பாடுகள், ஈரானிலே தங்கி இருக்கின்றார்கள். ஈரான் பகுதியிலிருந்து ஹார்முஸ் நீரிணை அந்த வழியூடாக இந்தியாவுக்கான எரிபொருளை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் நாங்கள் ஒரு சிறிய நாடு, இலங்கையை பொறுத்தவரையில் சிறிய நாடு. ஆனால் பகிரங்கமாக அறிவிக்காத நிலையிலும் இலங்கை கடற்பரப்புக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அல்லது கடற்பரப்புக்கு அண்மித்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு ஈரானிய போர்க்கப்பல் மீது ஏற்பட்ட தாக்குதலின் போது இலங்கை விரைந்து அதிலே பாதிக்கப்பட்டவர்கள், அதிலே இறந்தவர்களை காப்பாற்றி அமெரிக்காவுடைய அழுத்தம் இருக்கின்ற போதிலும் கூட அந்த 86 உடலங்களையும் ஈரானிடம் கையெழுத்திருக்கு, ஈரானுக்கு அனுப்பியாச்சு. அப்போ இது அமெரிக்காவை பகைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் மனிதாபிமான ரீதியிலே சர்வதேச சட்டங்களை மதித்து சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஐநாவிடம் எல்லாரிடமிருந்தும் அனுமதிகளை பெற்று அந்த அடிப்படையிலே சரியான முறையிலே செய்து முடிச்சிருக்காள். எனவே இதில் தெளிவாக விளங்குகிறது ஈரானை இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்திலே ஆதரிக்கின்றது. ஆனால் பகிரங்கமாக சொல்ல முடியாது, பகிரங்கமாக யாரையும் நாங்கள் பகைத்து கொள்ள முடியாது. நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே வளர்ந்து வரக்கூடிய நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன் அல்லது 1-2 வருடங்களுக்கு முன் திவாலான ஒரு நாட்டை பாரம்படுத்தது நாங்கள். எனவே வல்லரசு நாடுகளை பகைத்து கொண்டு அவர்களுடைய வரி விதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் இதை ஒரு பகிரங்கமாக அறிவிக்க வைத்து அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்பை இலங்கைக்கு ஏற்படுத்தி இலங்கையின் அரசியலை செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்காகவே இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுற இவரும் சரி, முஜிபுர் ரஹ்மானும் சரி, ஒரு சில சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் தயாசிரி போன்றவர்கள்லாம் ஏன் அந்த இந்த வெளியில் இருக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமல் வீரவன்சா இருக்கட்டும், கம்பம்பிலவாக இருக்கட்டும், பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, இவர்கள்லாம் எப்படியாவது அமெரிக்காவுடைய கோபத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தி அமெரிக்காவுடைய வரி விதிப்பை அதிகப்படுத்தி 50%, 30%, 40% எக்ஸ்போர்ட்டுக்குரிய வரி விதிப்பை ஏற்படுத்தி வேறு நாடுகளுடைய பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுடைய உருவாக்கி பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவர்கள் இதை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு சில
அறியாத ஒரு சிலர் இதிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நாட்டிலே அநேகமானவர்கள் இதிலே தெளிவடைந்திருக்கிறார்கள். அதேபோல இந்த நிசாம் காரியப்பருடைய அந்த முயற்சியும் இதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லை. ஈரானுடைய விடயத்திலே அதற்கு பின் கிட்டத்தட்ட 208 கடற்படையோடு இருந்த ஈரானிய கப்பலை அவர்களை அழகான முறையில் கொண்டு வந்து கப்பலை திருவோணமலையில் நிறுத்தி அவர்களையும் காப்பாற்றி வைத்திருக்கின்றார். இப்போவும் அமெரிக்கா சொல்லுகின்றது அந்த 32 பேரையும் நீங்கள் கையளிக்காதீங்க. சில சந்தர்ப்பங்களில் அவர்களை கையளிப்பதற்கு கூடிய நடவடிக்கையும் சர்வதேச சட்டங்களை அனுசரித்த அடிப்படையில் ஈரான் கேட்குமாக இருந்தால் அவர்களை எங்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்குமா இருந்தால் உள்நாட்டு சட்டத்திட்டங்களை அனுசரித்து உள்நாட்டு சட்டத்திட்டங்களையும் அவர்கள் மீது விதிக்க வேண்டிய சில விதிமுறைகளையும் விதித்து சர்வதேச சட்டங்களையும் அனுசரித்து இவர்களை கையளிக்க ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். அதே நேரம் இந்த யுத்தம் என்பது என்னை பொறுத்தவரையிலே நான் பார்க்கிறேன் இது நீடிக்கக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் இருக்கின்றது. ஒரு வரலாற்றை தொட்டு செல்கிறேன். லிபியாவை பொறுத்தவரையிலே லிபியா கடாபி இவ்வாறான ஒரு சூழலிலே தங்கத்தை தான் நாங்கள் எரிபொருளுக்காக வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர் பேசியிருந்தார். அதற்கு பிற்படுதான் லிபியாவுடைய கடாபியுடைய ஆட்சி உள்நாட்டு புரட்சியினூடாக வீழ்த்தப்படுகிறது, படுகொலை செய்யப்படுகிறார். அங்கு டொலருக்கு பதிலாக தங்கத்தை நாங்கள் வாங்க வேண்டும், எரிபொருளுக்கு தங்கத்தை தந்தால் தான் எரிபொருளை தரவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கடாபி எடுத்ததன் காரணமாகத்தான் அவர் மீது புரட்சியும் யுத்தமும் ஏற்பட்டு வீழ்ச்சி அடைந்திருக்கு. இப்போது IMF எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நாடாக லிபியா இருக்கின்றது. நேற்றைய முந்தைய தினம் ஈரானுடைய அறிவிப்பு என்பது சைனாவுடைய யுவானை நாங்கள் வைத்துத்தான் இதற்கு பின் எங்களுடைய எரிபொருள் பொருளாதாரத்தை செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பு என்பது டொலருக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்த மிகப்பெரிய பாரிய அடி. எனவே இந்த அடி என்பது அமெரிக்கா இதை யுத்தம் செய்து அல்லது முழுமையாக முற்றுமுழுதாக அடித்து முழு பலத்தையும் அறிவித்து சில நேரம் அணு ஆயுதத்தை பாவித்து கூட ஈரானை கட்டுப்படுத்தி டொலருக்காக உண்டான அந்த உத்தரவாதத்தை எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். எனவே யுத்தம் நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. எனவே இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் இன்னும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆனாலும் உள்நாட்டிலே இருப்பு டொலருடைய இருப்பு ஒரு 3-4 தினங்களுக்கு கடந்த வாரம் கிட்டத்தட்ட 700 பில்லியனுக்கு அதிகமான டொலரை இலங்கை வாங்கியிருக்கு. எனவே டொலருடைய இருப்பு நாட்டிலே இருக்கிறது. என்ன விலை வந்தாலும் நாட்டிற்கான எரிபொருளை தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான டொலர் கைவசம் இருக்கிறது. ஆனால் இதற்கு முந்தைய 2 வருடங்களுக்கு முந்தைய நிலை என்பது நாட்டிலே டொலர் இருக்கவில்லை, திருடப்பட்டார்கள், எல்லாரும் கொள்ளையடித்திருந்தார்கள். டொலர் இல்லாத நிலையிலே தான் இந்த போலின் யுகமும் இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இந்த கிரைசிஸும் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நிறைய பேர் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த ராஜபக்ச சப்போர்ட்டர்ஸ் ரைட் ஆதரவாளர்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் கோவிட் தொற்று இருந்துச்சு, சர்வதேச ரீதி எல்லாம் முடங்கி போயிருக்கும் போதும் நாங்கள் கோவிட் ஊசியும் வாங்கணும், தடுப்பூசி வாங்கி நாட்டு மக்களையும் பாதுகாத்தோம். அப்போ அது செஞ்சுட்டு எங்களுக்கு டொலர் அதனால இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நெருக்கடியெல்லாம் வந்துச்சுன்னு அவங்க சமப்படுத்த பேலன்ஸ் பண்ணுறாங்க. யாரை அவங்க யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க? நாட்டிலே டொலர் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன என்பது தெரியும். ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழலிலே மாட்டிக்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 40 நாட்களுக்குள் எத்தனை அமைச்சர்கள் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தில், நேற்றைய தினம் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே முன்னாள் ஜனாதிபதி ஒரு அழைப்பாணை வழங்கப்பட்டு அவர் சென்றிருக்கின்றார். இவர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள். ஊழலின் மூலமாகத்தான் இவர்களுடைய முழுமையான டொலரும் இல்லாமலாக்கப்பட்டது என்பதற்கு முழு ஆதாரங்களோடு அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றமே இந்த நாட்டை திவாலாக்குவதற்கு காரணம் இந்த 3 சகோதரர்கள், ராஜபக்ச, கோட்டாபே, பசில் ராஜபக்ச என்ற விடயத்தை உயர் நீதிமன்றமே பகிரங்கமாக அறிவித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் யாரை இவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்? இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை நம்பக்கூடிய முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மக்கள் தெளிவடைந்திருக்காங்க. நீங்கள் பாருங்க, இந்த போலின்ல போய்த்து குறிப்பாக ஹிருதரன், இந்த 2 பேருடைய பெயரை நான் உச்சரித்தே சொல்கிறேன். இவர்கள் வேண்டுமென்றே இந்த போலினை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்தின் மீது தூற்றை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்தின் மீதான ஒரு தவறான எண்ணப்பாட்டை உருவாக்குவதற்குமாக மைக்கை கொண்டு பிடிச்சி கேட்குறாங்க. அவங்களுக்கு நடந்தது என்ன? நேற்றுக்கு முந்தைய தினம் அந்த ஊடகவியலாளருக்கு, அது நான் அதை அங்கீகரிக்கவில்லை, ஊடகவியலாளர்களை தாக்குவதோ அல்லது இன்னொரு தாக்குவதோ அது பிழையான விடயம். ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் பிழை என்பதன் காரணமாக
கோபம் அடைகின்ற மக்கள் அவர்கள் மீது கையை வைக்கின்றார். கம்பகா மாவட்டத்தில் கம்பஹா பதிவாகிய மாவட்டத்தில் அந்த நடந்திருக்கு. சம்பவம். இது ஒரு உதாரணம். ஒரு தடவை இது அடித்து விட்டார் என்ற விஷயத்தை செய்தால் இதற்கு பின் எந்த இடத்தில் யார் அடி வாங்குவார்கள் சொல்ல தெரியாது. சில நேரம் நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயற்படக்கூடிய ஊடகவியலாளர்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இவர்கள் தேவையற்ற விதமாக இந்த கியூவை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு 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 இறுக்கமான ஒரு நிலையை உருவாக்குவதற்காக முயற்சிக்கின்ற இந்த ஊடகங்கள் அநியாயமாக அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். பொதுவாகவே இலங்கை ஊடகம் தெரியும், இந்த இரண்டு ஊடகங்களும் இனவாதத்தையும் இவ்வாறான அரசாங்கத்திற்கு எதிரான நியாயமான நீதியான அரசாங்கத்திற்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை கொண்டு செல்லக்கூடிய ஊடகங்களாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே மீண்டும் அவர்களுக்கு அதை அடி வாங்குகிற அளவுக்கு வந்துட்டாங்க. கடந்த தடவை கூட 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்தாலே செருப்பை கலட்டி அடித்த சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருக்குது. செருப்பால் பொம்பளையில் அடிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் வராதுங்கன்ட்டு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பும் இதே மாதிரி நடந்தது. இந்த திக்வா புயல் சந்தர்ப்பத்திலும் 2-3 மாதங்களுக்கு இடையிலும் இதுவாறு நடந்தது. எனவே இவர்கள் இதை என்னத்தை முயற்சி செஞ்சாங்க, அதாவது இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்று வரக்குள்ள உள்நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இது கொள்ளையடிப்பதன் மூலமாக டாலர் இல்லாத போகிறதால சில நேரம் இவ்வாறான பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதே நேரம் இயற்கை அனர்த்தத்தினூடாக வர உள்நாட்டு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறது அபியந்தர பாகிர அபியந்தரன் சிங்களத்திலும் அந்த வெளி உலகத்தினூடாக வரக்கூடிய சில அந்த சிச்சுவேஷனை முகம் கொடுத்து தான் ஆகணும். இது அவ்வாறான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குது. எனவே இந்த சூழலிலே இதை சமாளிக்கக்கூடிய நிலைமையிலே இந்த அரசாங்கம் தயாராக இருக்கணும், தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். ஆனால் அதை நேற்றைய தினம் ஜனாதிபதியுடைய உரையில் அதை தெளிவாக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய தமிழாக்கமும் இப்போது வலைதளங்களிலேயும் போடப்பட்டு எழுத்து மூலமாக சில விடயங்கள் போடப்பட்டிருக்கின்றது. எனவே அதை வாசிக்கின்ற போது மக்கள் தெளிவடைகிறார். ஆனால் மக்கள் அதை வாசிக்காமலே சொல்லாமலே ஜனாதிபதி இந்த விடயத்தை மக்களுக்கான உரையை ஆற்றாமலே மக்கள் உணர்ந்து விஷயத்தை செயற்பட்டு வருகிறார். எல்லா இடத்துலையும் நீட்டுகின்ற இடத்துலாம் மைக்கை கொண்டு நீட்டுற இடத்துலாம் ஏசி விரட்டுறாங்களே தவிர ஒரு சிலர் சொல்லி கொடுத்து வாசிக்க கொடுத்தவங்க சில விஷயங்கள் இதை அப்படி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்க. இது மக்களுக்கு தெரியும். இது உள்நாட்டிலே ஏற்படக்கூடிய ஒரு 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 கொள்ளையின் காரணமாக ஊழலின் காரணமாக ஏற்பட்ட ஒரு இந்த மாதிரியான இறுக்கமான நிலை அல்ல. சர்வதேச ரீதியில் சவுதி அரேபியாவிலே இப்போ கேஸுக்கு லைனில் நிற்கிறாங்க, இந்தியாவில் கேஸுக்கு லைனில் நிற்கிறாங்க, அமெரிக்காவில் கேஸுக்கு லைனில் நிற்கிறாங்க. இலங்கைகள் இது வரைக்கும் கேஸுக்கு லைனில் நிற்கல. இந்த பெட்ரோலியம் என்பதை ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்ற அடிப்படையில் தான், இல்லாட்டி அவசியம் இல்லை. இவ்வளவு தூரம் போலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கியூஆர் கோட்டை செயற்படுத்த வேண்டிய ஒரு அவசியப்பாடும் இல்லை. ஆனால் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் தான் கியூஆர் கோட் போது. நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம், பார்லிமெண்ட்ல சாமர சம்பத் சொல்றாரு, கியூஆர் கோட் ஒன்றும் கொடுத்தாங்க, ரைட், அதுலேயும் நிறைய ஃபெயிலியர் இருக்கு. புதிதாக வாகனம் வாங்கியவர்களுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியல. பழைய வாகனங்களை இன்னொருத்தர் புதுசாக அவர் வாங்குறாருன்னு சொன்னால் அவருடைய பதிவுகளை செய்யும் போது அது முடியாம இருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு அது முடியாது. கஞ்சன விஜயசேகர வர சொல்லி சொல்றாரு. சாமர சம்பத்துக்கு தான் அது விஷயம் தெரியல. அவருக்கு அதை அப்ளை பண்ணிக்கலோ அதை ஆட் பண்ணிக்கிறது சாமர சம்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் முயற்சிச்சு ஃபெயிலியரானபடியில் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அவ்வாறு இல்லை. இப்போது புதிதாக அந்த வாகனம் வைத்திருப்பவரிடம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. கடந்த தடவை டெலிஃபோன் நம்பர் கேட்கல, ஓடிபி கோட் ஒன்று வருது. அந்த ஓடிபி கோட்டை ஆட் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகுது. இப்போ என்னிடம் இருக்கக்கூடிய 2 வாகனங்களுக்கும் பழைய கியூஆர் கோட் வேலை செய்யலை. நாங்கள் அது கேட்கக்கூடிய புதிய அந்த எவ்வாறு ஆட் பண்ணணுமோ அவருக்கு வாகன தகடு இலக்கம், செசி இலக்கம் இவற்றை அனுப்பி போட்டு கடைசி டெலிஃபோனை கொடுத்தது பிறகு ஓடிபி கோட் வருது, நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். நாங்கள் அது உங்களுக்கு சரியாயிடுது. எங்களுக்கு எல்லாரும் கிளியர் ஆகிட்டு. இது அது சரியான முறையிலே அதை அதன் அணுகுமுறையை அப்ளை பண்ணினாங்களா இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். சாமர சம்பத்துக்கு தெரியல. அவருக்கு ஃபோனில் 1 2 3 9 வரையும் அடித்து போட்டு கால் பண்ணி கதைக்க தெரியுமே தவிர இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாத ஒரு ஆள் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு அதை அப்ளை பண்ணி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செய்து கொடுத்துட்டாண்டா அவர் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அவர் இன்னொரு விஷயம் இருக்குது, அவர்கள் கேட்க வேண்டும். அரசாங்க ரீதியாக அரசாங்கம் என்பிபி ஜேவிபி இந்த அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் சற்று விமர்சனங்களுக்கு உள்ளாகும் போது அரசு ஒரு சரிவை காட்டுது, ரைட். அந்த டைம்
அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி வந்து தனியா தாங்கி பிடிக்கிறாரு ஏதோ ஒரு ஸ்பீச் மூலமா. இப்ப நேற்று இரவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அதுல நிறைய ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாங்க. ஸோ இது ஒன் மேன் ஷோன்னு தான் நடக்குதுன்னு இல்ல, நிறைய இல்ல. சோசியல் மீடியாவில் சொல்லப்படுது. அது ஏன்னா இல்ல, அது இல்ல. அரசாங்கத்தில் இருக்க பொறுப்பு வாய்ந்த அவ்வாறு இல்லை, அமைச்சர்களோ அவ்வாறு இல்லை. ஒரு அவர்களுக்கு நாடு சரியாக இல்ல, அது நான் பிழை, சொல்றேன். அது ஒரு பிழையான நான் சொல்லிடுறேன். அவங்களால சரியான ஒரு தெளிவை கொடுக்க முடியாத போது எல்லாம் சைலண்ட் ஆகிறது, இங்கிட்டு விமர்சனங்களும் அதிகரிக்குது. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி உடனே பார்லிமெண்ட்டுக்கு வந்துறாரு. இல்லைன்னா அவர் ஒரு பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி அதன் மூலமா நாட்டு மக்களுக்கு பேசி ஒரு தெளிவு கொடுக்குறாரு. இல்ல, அது ஒரு அப்படின்னு ஒரு பிழையான கதை வாதம். இருக்கு. நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு சூழல்கள் வருகின்றது, அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கிறார். ஏன்னா அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுகின்றார். அதற்கான அமைச்சு சொல்வதை விட எஃபெக்டிவாக இருக்கும் நாட்டினுடைய தலைவர் சொல்லுகின்ற விடயம். பாராளுமன்றத்திலே வந்து உரையாற்றுகின்ற போது பாராளுமன்ற உரை அது இப்போது இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது மாஸ் மீடியாவாக இருக்கலாம், அதை கொண்டு செல்கின்றார். ஏனைய அமைச்சர்களுடைய அந்த கொண்டு செல்லக்கூடியதை விட ஜனாதிபதியினுடைய உரையை கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த ஊடகங்கள் அதிகப்படியாக அதை செய்கின்றது. ஒரு எங்களுடைய தோழர் லால்காந்த சகோதரியாக இருக்கலாம், அதே நேரம் தோழர் பிமல் ரத்நாயக்காக இருக்கலாம், அதே போன்று ஏனைய தோழர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், எங்களுடைய ராமலிங்கம் தோழராக இருக்கலாம், இவர்களுடைய விடயங்களை வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து குறிப்பிட்ட அளவிலே தான் வைத்திருக்கின்றது. அது பரந்துபட்ட அளவிலே கொண்டு செல்லுகின்றதில்லை. எனவே பரந்துபட்ட அளவிலே நாடு முழுவதும் செல்ல வேண்டுமா இருந்தால் நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி அந்த விடயத்தை அவர் பேசுகின்றார். அவர் தோழர் அனுர அவர்களுடைய ஜனாதிபதியுடைய உரையை எவ்வாறு கொண்டு சேர்க்கின்றார்களோ அதே போன்று ஏனைய ஊடகங்களும் மற்றவர்களுடைய உரைகளை கொண்டு சேர்ப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதாவது இந்த ஊடகங்களும் அதை ஜனாதிபதியுடைய உரையைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே தவிர ஏனே இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அந்த அமைச்சர்களுடைய உரைகளை அவர்கள் பாரிய அளவிலே அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அது நாடளாவிய ரீதியிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த விடயத்தை அவர்கள் கொஞ்சம் தணிக்கை செய்வது போன்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியுடைய உரையை கொண்டு செல்லுகின்ற போது அந்த அந்த விடயத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனாதிபதி உரையாற்றுகின்றாரே தவிர மற்றபடி ஒன்மேன் ஷோ என்பது அங்கே ஒன்றுமே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே அதாவது கீழ் மட்டத்திலிருந்து நகர சபை பிரதேச சபை உறுப்பினர்களிடமிருந்தும் ஆலோசனைகள் பெறப்பட்டு அதற்கான செவிசாய்ப்புகள் நடைபெற்றுத்தான் ஜனாதிபதியுடைய முடிவாக இருக்கலாம் அவை எடுக்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் நேற்றைய ஜனாதிபதியினுடைய அந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நாட்டு மக்கள் மத்தியில் இருந்த பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு நேற்று தெளிவான பதில் கிடைத்தது. ரைட், அவர் உண்மையாக சொல்லியிருந்தார். ஏப்ரல் மாதம் நிறைய பேர் பயந்திருந்தாங்க. புது வருஷம் சித்திரை புத்தாண்டுக்கு எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் போயிருமா, எங்களுக்கு சித்திரை புத்தாண்டை கொண்டாட முடியாம போயிருமா, சிங்கள அழுத்தவருத அதை கொண்டாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமா. நேற்று கூட ஒரு கதை வந்தது, அரிசி இல்லாத ஒரு கதை வந்தது, நாட்டில் அரிசி இல்லை, அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கதையும் வந்தது இது கிடையில. ஸோ ஜனாதிபதி அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்காரு. அவருடைய இந்த பிளான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறாரு. அதுக்குள்ள இந்த சிங்கள தமிழ் புது வருடமும் உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஸோ பயப்பட தேவையில்ல, அதற்கு நாங்க சேஃபா கிட்டத்தட்ட 3 சமூகத்திற்கான அந்த விசேட தினங்கள், அதாவது முஸ்லீம்களுடைய பெருநாள் தினம் வருகின்றது. அதுக்கு அடுத்தது மார்ச் மாதம் முடிய இன்னொரு 15-20 நாளில் சிங்கள தமிழ் புத்தாண்டு வருகின்றது. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளே அடுத்த முஸ்லீம்களுடைய ஹஜ்ஜி தின விழா வருகின்றது. அதுக்கு கிறிஸ்தவர்களுடைய சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வர இருக்கின்றது, ஈஸ்டர் போன்ற முக்கியமான நிகழ்வுகள். இந்த குறிப்பிட்ட ஒரு 2 மாத காலங்களுக்குள் சகல சமூகங்களிடம் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு விடத்திலே தவறான ஒரு விடயத்தை குறிப்பிட்டு ஜனாதிபதியினுடைய திட்டம் அல்ல அது ஜனாதிபதி எங்களுடைய சகலரோடும் கலந்து ஆலோசித்து கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் ஆலோசித்து அந்த கருத்துக்கள் மேலுக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளுக்கு அந்த கைட்டீரியாவின் அடிப்படையிலே மிக முக்கியமானவர்கள் ஆலோசித்ததன் பின் தான் ஜனாதிபதி அதை அறிவிக்கின்றார். எனவே ஜனாதிபதியினுடைய திட்டமோல ஜனாதிபதியினுடைய ஆலோசனை என்பதை விட ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஒரு குரலாகத்தான் ஜனாதிபதி. நீங்கள் அதை மீண்டும் 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 பலர் ஜனாதிபதியுடைய ஒன்மேன் ஷோ அதாவது என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு நபர் இல்லை என்றால் இந்த கட்சி இல்லை என்ற விடயத்தை நிறுவ முற்படுகின்றார். அவ்வாறு அல்ல. இது கட்சி, இந்த இயக்கம் ஒரு பாரிய இயக்கம், ஒரு பாரிய இயக்கம் தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்திருக்கின்றது. நாளை இதே தலைமைத்துவ பொறுப்பை இன்னொருவரும் கொடுப்பாரு, இதே அளவு எஃபெக்டிவோட அந்த தலைமைத்துவம் செயற்படும்.
எனவே ரைட். இறுதியாக நாங்கள் பேசலாம் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான் இன்று மார்ச் 18ஆம் தேதி. மார்ச் 31 இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் உதயகமன் பில மூலமாக. இப்ப அவர் சொல்லுகிறார் தானே, அவர் மார்ச் புத்தகம் வெளியிட 31 இருக்கிறார். ஒரு முக்கியமான புத்தகம் நான் வெளியிடப் போகின்றேன். அந்த புத்தகத்திலே இதுவரை யாரும் தெரியாத பல ரகசியங்கள் அதனூடாக நான் வெளியிடப் போகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே உதயகமன் விழாவுக்கு மார்ச் 27ஆம் தேதி ஒரு வழக்கும் இருக்கிறது. அது சம்பந்தமாக நேற்று ஊடக சந்திப்பிலும் பேசப்பட்டது. ரைட். ஆகவே இவருடைய இந்த புத்தகம் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஏன் இந்த இல்லை, அவர்கள் டைம் ஆரம்பத்திலே பார்த்து 7 வருடம் சொல்லாத விஷயத்தை இப்ப இந்த டைம் பார்த்து சுரேஷ் சாலே கைதாகிட்டாரு. இப்ப இந்த டைம் பார்த்து ஏன் இவரை வெளியிடுறாரு? தாக்கலை பொறுத்தவரை சரத் வீரசேகர, கம்மம்பில, விமல் வீரவன்ச இவர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றது அந்த இதில் இருக்கக்கூடிய மௌலவி நௌஃபர் மௌலவி தான் சூத்திரதாரி, ஜஹரான் தான் சூத்திரா, அதுக்கு மேல் யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கேட்டுறேன். ஜேவிபியினுடைய தேசிய பட்டியலில் வரார் இப்ராஹிம், அதாவது தெமட்டகொட பகுதியில் இருந்த நபர். ஸோ அவருக்கு எதிராக அவரும் இதில் பிரதான காரணம். ஸோ அவர் ஜேவிபி தேசிய பட்டியலிருக்கிறார், இவர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இல்லை, இதிலே அவர் குற்றவாளி என்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதன் பின் குற்றமற்றவர், அதாவது நிதாஸ் கொட்ட நிதாஸ், எந்த விதமான குற்றங்களிலும் இவர் ஈடுபடவில்லை என்ற அடிப்படையிலே அவர் நீதிமன்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றால் கோட்டாபேவுடைய ஆட்சி காலத்தில் யார் குற்றச்சாட்டை வைத்தார்களோ, யார் அவர் மீதான ஒரு போலியான குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் கைது செய்தார்களோ அவர்களுடைய அரசாங்கத்திலே அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அண்மித்த காலத்திலே அவர்களுடைய வீடுகளிலே இருந்து பெறப்பட்ட நகைகள் அனைத்தையும் மீண்டும் வழங்குங்கள் என்று நீதிமன்ற உத்தரவை ஏன் இதுவரையிலே நீங்கள் அமுல்படுத்தவில்லை என்ற விடயத்திற்கு எதிராகவும் ஒரு விடயம் பேசப்பட்டு அவர்களுடைய நகையும் போது அவர்களுடைய கையளிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இந்த வேண்டும் என்ற இதை நான் இந்த விடயத்தை குறிப்பாக சொல்கின்றேன். இப்ராஹிம் என்பவர் திட்டமிட்ட அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அவர் ஆதரவு வழங்குகிறார், பொருளாதார ரீதியிலே நிதி உதவி வழங்குகிறார். அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட அடிப்படையிலே வேண்டுமென்றே இழுத்து விடப்பட்ட ஒரு கட்டுக்கதைக்குள்ளே தான் அவர் அந்த இடத்திலே மாட்டப்படுகிறார். அதனால்தான் அவருக்கான எந்த விதமான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாத நிலையிலே அவர் குற்றமற்றவராக விடுதலை செய்யப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளுடைய விடயம் அது வேறு விதமாக ஆராய்ச்சி, அது வழக்கிலே இருக்கின்றது. அது சம்பந்தமான இன்னும் நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றது. ஆனால் இவர் பொருளாதார ரீதியிலே நிதி உதவி வழங்கிவிட்டாராக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி இந்த வளர்ச்சி, இந்த ஆட்சி இந்த ஆட்சியை வருவதால் இந்த இடத்தை கைப்பற்றுவது என்பது இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னே நடைபெற்றிருக்கும். ஏன்னால் பொருளாதார ரீதியிலே எல்லா கட்சிகளுக்கும் உதவிகளை நல்கக்கூடிய ஒரு விதம் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிகள் தாராளமாக செலவழித்து தேர்தல் மேடைகளை போட்டு தேர்தல்களை பேசி தேர்தலை வெற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா கட்சிகளுக்கு பின்னாலும் நிறைய பொருளாதார ரீதியாக உதவக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுடைய பணத்தை வைத்து மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி கட்சி இருந்து கொண்டிருந்தது. அதில் பெரிய பெரிய இவ்வாறான முதலாளிகளோ அல்லது யாருடைய ஆதரவுகளும் இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியை வளர்ந்த ஒரு இப்ராஹிம் என்பவருடைய உதவி இந்த கட்சிக்கு கிடைக்க வருகின்றது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்சிக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படுமாக இருந்தால் கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் அதிகரித்துவிடும். அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவைக்காக வேண்டும் என்றே இதில் கோர்த்து விடப்பட்ட ஒருவர் தான் இப்ராஹிம். அதனால்தான் அவர் குற்றமற்றவராக நிரூபிக்கப்பட்டு வெளியே விடப்பட்டார். அவர் நிரபராதியாக வெளியே வந்தார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அத்தனை தங்கங்களையும் திரும்பவும் கொடுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டு இது தீர்ப்பு வழங்கப்பட்டது கோட்டாவுடைய அரசாங்கம். நாங்கள் உதயகமன் பிள்ளையோட புத்தகம் கதையை வரலாம். உதயகமன் பிள்ளை 31ஆம் தேதி அவர் சொல்கிறார். அவங்க குறிப்பாக உதயகமன் பிள்ளை, சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச இவர்கள் போன்ற தயாசிரி ஜெயசேகர் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பாக சொல்கின்ற என்ன விடயம் என்றால் இதைத்தான் சொல்கின்றார். யார்? நௌஃபர் மௌலவி தான் குற்றவாளி. நௌஃபர் மௌலவி விட வேறு யாரும் இல்லை. ஆனால் அசாத் மௌலானாவுடைய சேனல் 4 அதற்கு பின்னர் ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் ஈடுபட்ட அத்தியட்சகராக இருக்கக்கூடிய சானியா பேசேகர, ரவிசேன ரத்ன போன்றவர்கள் இவர்கள் இதற்கு முன்னரே அவர் இது சம்பந்தப்பட்ட விடயத்தை சொல்லி அப்போதே அறிவித்து விட்டார். சுரேசலை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தில். ஆனால் ஒரு ஐயம் ஒன்று இருந்தது. ஒரு இரும்பு திரையை கிழிக்க முடியுமா?
இது ஒரு இராணுவ புலனாய்வுத்துறை இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் அதை கொண்டால் இராணுவ புலனாய்வுத்துறைக்குள்ளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும், அதற்குள்ளே ஒரு குளறுபடிகள் வந்துவிடும், இராணுவ புலனாய்வுத்துறையை காட்டி கொடுத்தால் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிடும் என்ற அடிப்படையில் அது உடைக்கப்படுமா என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டது என்பது அது உடைக்கப்படவில்லை, கிழிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவ புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் நீதிக்கு புறம்பாக அவர்கள் செயற்படுவார்களா என்றால் அவரும் நீதிக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கான நல்ல உதாரணம் தான் சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டது. எனவே சுரேஷ் அலையின் கைது செய்யப்பட்டதன் பின் 90 நாட்கள் அவர் டியோ அடித்து வச்சு விசாரிக்கிறாங்க. அவர் 3வது குற்றவாளி. அதாவது இதிலே மகமொளக்காரே அல்ல, முக்கியமான சூத்திரதாரி. இது 3வது குற்றவாளியாகத்தான் இவர் பெயரிடப்பட்டிருக்கின்றார். எனவே இவருக்கு மேல் இன்னும் 2 இருக்கின்றார்கள். அவர் யார் என்பதை 90 நாள் முடிவடைந்ததன் பின் விசாரணைக்கு அழைக்கப்படுவதன் மூலம் அதற்கு மேலுள்ளவர்கள் யார் என்பது தெரிய வரும். எனவே 31ஆம் தேதிக்கு முன் அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த விசாரணைகள் முடிவுக்கு வரும். அந்த சந்தர்ப்பத்திலே 2வது குற்றவாளி, 3வது குற்றவாளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். விசாரணையின் பின்னர் சில நேரம் அவர்கள் கைது செய்யப்படலாம். அவர்கள் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு குற்றமும் தண்டனையும் வழங்கப்படும். இதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினூடாக நீதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கை கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே இப்போது எழுச்சி பெற்று வருகின்றது. முஸ்லீம்கள் மக்கள் மத்தியிலும் இது பாரிய அளவிலே தாக்கம் செலுத்துகின்றது. ஏன்னால் இதிலே அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட 2 தரப்பினர், அதாவது மனோயியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர் 2 தரப்பினர் தான், கத்தோலிக்க மக்களும் முஸ்லீம் மக்களும். அந்யோன்யமாக வாழ்ந்த சமூகத்துக்கு இடையிலே பிரிவை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். இதை பயன்படுத்தி முஸ்லீம்கள் மீது ஒரு காடைத்தனத்தையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விட்டு ஒரு சிங்கள தரப்பினர், ஒரு சிலர் குருநாகல் பகுதியிலே இருந்தவர்கள், தயாசிரி மற்றது இவர்களுடைய பேர்கள் அந்த காலத்தில் உச்சரிக்கப்பட்டது. மஹிந்தானந்த அலுத்கமிகே, தயாசிரி, ஜோன்சன் பெர்னாண்டோ இவருடைய பேர், இவர்களோடு இருந்தவர்கள் தான் இந்த காடைத்தனத்தை செய்தார்கள், வீடுகளை எரித்தார்கள், மக்களை கொன்றார்கள், அடித்து கொண்டார்கள் என்ற விடயங்கள்லாம் அந்த காலத்திலே பேசப்பட்ட விடயங்கள். நாமல் குமார என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்திலே கைது செய்யப்பட வருகின்ற போது தயாசிரி அவரை ரிலீஸ் பண்ணி விடுறார். எனவே இவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம். இன்று வரைக்கும் அதுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இந்த உயிர்த்த ஞாயிறு விசாரணையை குழப்புவதற்காக முயற்சித்து வருகின்றவர் தயாசிரி என்பவர். எனவே எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது, இவர்கள் அந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த சந்தேகத்தை எல்லாம் அநேகமாக எதிர்வரும் 31ஆம் தேதி அல்லது ஏப்ரல் மாதம் அடுத்த உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு 7வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் இதற்கான அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வழங்கப்படும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக இது சம்பந்தமாக கத்தோலிக்க பேராயராக இருக்கக்கூடிய எங்களுடைய மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இதிலே திருப்தி அடைந்திருக்கின்றார்கள். இதில் சிலர் காமினின்னு சொல்லக்கூடிய இதில் முக்கியமாக ஈடுபட்டக்கூடிய அந்த ஃபாதரும் இதிலே திருப்தி அளிக்கின்றது என்ற விடயத்தை அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். ரைட். ஆகவே நன்றி தகா ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு நம்மளோடு இணைந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் என்று பேசியிருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய முக்கியமான விடயங்கள் பேசியிருக்கிறோம். அதிகமான விஷயங்கள் பேச வேண்டும், எங்களுடைய காலங்களை குறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய தெளிவு கிடைத்திருக்கிறது என்று நம்புகின்றோம். ஆகவே நன்றி திலக்ஷன். ஒளிப்பதிவாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.